இப்போ அமித்ஷா தமிழகம் வந்து பூத் கமிட்டி முதல் பூத் கமிட்டி மாநாடு, பாஜகவோட பூத் கமிட்டி மாநாடு. அதுல பேசுகிற பொழுது, ராகுல் காந்தியே பிரதமராக்குவது சோனியா காந்தியினுடைய கனவு. உதயநிதி ஸ்டாலின முதலமைச்சர் ஆக்குவது ஸ்டாலின் அவர்களுடைய கனவாக இருக்கு. இது ஒருபோதும் நடக்காது. 2026ல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது. அது உறுதிபட சொல்லியிருக்காரு. அதுல எந்த ஆச்சரியமும் இல்லையே. அவருடைய தொண்டர்களுக்கு நாம் எப்பாடுபட்டாவது ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக சொல்லுவாரு. அவங்களுக்குன்னு இருக்கிறத எதிரணியை போட்டு விமர்சிக்கிறது, பலவீனப்படுத்துறது தானே. அது வாரிசு அரசியல்ங்கிறத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகுதான் அந்த வாரிசுக்கு இந்திய அரசினுடைய அந்த பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் பதவியை கொடுக்குற அளவுக்கு மக்கள் காங்கிரஸ் ஜெயிக்க வச்சாங்க. நீங்க வாரிசுன்னு சொன்ன பிறகுதான் உதயநிதி சேப்பாக்கத்துல மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. சரி, மந்திரி ஆக்கிட்டாரு, எம்எல்ஏன்னு தான் சொன்னாங்க, கடைசியில் மந்திரி ஆக்கிட்டாங்க. அப்புறம் துணை அதெல்லாம் ஆன பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தலில் 40-40 கொடுக்குறாங்க. திமுக வக்காலத்து வாங்கல, மக்கள் கையில தான் அது இருக்கு. மக்கள் அதை ஒரு பொருட்டா மதிக்கலைன்னா வாரிசுன்னு வந்த பிறகு ஒரு அடாவடி பண்ணா நம்ம விமர்சிக்கணுமே தவிர வாரிசுங்கிறதுக்காக அவங்க ஆகக்கூடாதுன்னு எதுவுமே இல்லையே. சரி, உங்க கட்சியில வாரிசுல இல்லையா? அதனால பிரதமர் ஆனாதான் வாரிசை பத்தி பேசுவீங்களா? மத்திய அமைச்சருடைய மகன்கள், மகள்கள், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எத்தனை பேர் வேற வேற பதவிகள் இருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் 2 பேர் பதவியில் இருக்கிறாங்களா இல்லையா? ஏதோ ஒரு வகையில் அவங்க வாரிசு தானே. அல்லது அந்த பிரதான குடும்ப தலைவருடைய அடையாளத்தை பயன்படுத்தி தானே 2வது பதவியை 2வது நபர் வாங்குறார். அப்ப அது மட்டும் அந்த கணக்குல வராதா? அதையும் மக்கள் தான் முடிவெடுக்கிறாங்க. சரிதானா? பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவருடைய மகனையோ மகளையோ எம்பியாவோ எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது அந்த மக்கள் முடிவு தேர்ந்தெடுக்கிறாங்க சார். அவங்க முடிவு கூட்டணும் தான் நான் சொல்லுவேன். பிஜேபிக்கு இதே கருத்து தான் என்னுடைய கருத்து. ஏதோ திமுக அதிமுக மட்டும் இல்லை, மக்கள் முடிவு பண்ணிட்டு போட்டு நீங்க மக்கள் மன்றத்தை சொல்லுங்க. அதனால அவருடைய விமர்சனத்துல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. மீண்டும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அதுக்கு இனிமேல் எடப்பாடி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அது பாத்தீங்களா, எடப்பாடி நீங்க அமித்ஷா சொன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டே அவர் கம்மாவை இங்க போட சொன்னாருன்னு திருப்பி ஒன்று ஆரம்பிப்பாங்க. எடப்பாடி என்ன சொல்றாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.